வணக்க மக்களே, தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுத்துருக்காங்க. எது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆணவ படுகொலைக்கு சம்மந்தமாக வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆணவ படுகொலைகளை வந்து தற்போதைய சட்டங்களால் உறுதியாக தடுக்க முடியாத சூழல் உள்ளது. எனவே தனி சட்டம் இயற்ற மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா சார்பில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து இந்த மனு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ உச்சநீதிமன்றத்தில் வந்து இப்போ தாவேக்கா வந்து மனு வந்து அளிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து பேசும் பொருளாக வச்சுருந்தாங்க. ஏன்னா தளபதி அவர்கள் வந்து இதை வந்து மாநாட்டில் வந்து பேசலை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. ஸோ ஆனால் வந்து தீர்மானத்தில் வந்து வச்சுருந்தார் இதை. ஆனால் வந்து தீர்மானம் அவர் வாசிக்கலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து பேசிக்கிட்டு கைத்தட்டி வாங்கிட்டு போகிற விஷயம் கிடையாது. இதற்கான ஸ்டெப்ஸை வந்து எடுக்கணும், அதற்கான அடுத்தபடியான ஸ்டெப்ஸை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற நினப்பில் தான் வந்து இதை வந்து இப்போ வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மனுவும் கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து விசாரணைக்கு வரும்போது தக்க நடவடிக்கையும் தக்க ஒரு சட்டமும் வந்து ஏற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனை நோக்கி தான் தமிழக வெற்றிக்கழகம் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து மேடை பேச்சுக்கு வந்து பயன்படுத்தி இருக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து தான் இதை வந்து இப்போ வந்து தாக்கல் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை வந்து தேடி போயிட்டுருக்காங்க. இதற்கான தீர்ப்பு வந்து எப்போ வழங்குறாங்க, எப்போ வந்து அதை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். தமிழக வெற்றிக்கழகம் மாநாடு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. ஸோ அதை தொடர்ந்து அடுத்த நகர்வுகள் போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து தளபதி விஜய் அவர்களோட இம்பேக்ட் வந்து அரசியலில் வந்து வேறு லெவலில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது தரமான ஒரு சம்பவம் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பெரியார் அவர்களோட பிறந்தநாள் அன்றைக்கி வந்து அவரோட புக்கு ரிலீஸ் பண்ணும்போது சம்பவம் காத்துட்ருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படியும் வந்து தளபதியோட அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து பயங்கர வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால் அரசியல் சூழலில் நிறைய சேலஞ்சஸ்க்கும் இம்பாக்ட்டுகளும் வரும் அப்படிங்கிற மாதிரி தளபதிக்கு சொல்கிறாங்க. ஸோ எப்படி போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக வந்து சம்பவம் பண்ண தளபதி அவர்கள் வந்து ரெடியாக இருக்கார். இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.